ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம். லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராமில் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மேங்கோ ஜாம். அப்படி தானே? இது வந்து 4வது பார்ட். ஃபஸ்ட்டு 5th பண்ணாங்க, அப்புறம் 4th, அடுத்து 3rd, நீங்கள் இன்னைக்கு 2nd ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்க. சரியா? எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு டிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி தானே? இப்போ வந்து இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? உங்களுக்கு நிறைய பழங்களோட யூசஸ் என்ன, வெஜிடபிள்ஸோட யூசஸ் என்ன, கோகனட் சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அப்படிதானே? அது தெரிய வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அது மூலமாக நம்ம நிறைய விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? இப்போ மேங்கோவில் வந்து மாங்காய் தனியாக சாப்பிட்லாம். அப்படிதானே? மாங்காய் வந்து தனியாக சாப்பிட்லாம்ல. குழம்புல யூஸ் பண்ணுவாங்க, ஊறுகாவாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாம்பழமாக எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். மாம்பழம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விட்டமின் ஏ சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சரியா? அதே மாதிரி நம்ம சாப்பிட்றது வந்து வயிற்றில் ஏதாவது குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாம்பழம் சாப்பிட்றதுனால அது சரியாகும். சரியா? அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்க ஈவெண்ட் என்னது? மேங்கோ ஜாம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம மிஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு கவனிங்க. வீட்டில் போய் அம்மாட்ட அதை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. அதே மாதிரி சீனி இருக்குல்ல, சீனி சேர்க்காம நாட்டு சர்க்கரை வாங்கி யூஸ் பண்ணணும். நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு நல்லது. சீனி வந்து கொஞ்சம் கேடு தான், அதனால அதை யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? தேங்க்யூ. My name is Navin Srisaran. I study in 2nd standard. நாங்கள் இன்றைக்கி மேங்கோ ஜாம் பண்ண போகிறோம். மேங்கோ ஜாமில் விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது. தேங்க்யூ. மிஸ் ஜோனா, ஸ்டடி இன் 7th ஸ்டாண்டர்ட். நாங்கள் இன்றைக்கி மேங்கோ ஜாம் பண்ண போகிறோம். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. My name is Sisiki Mohan. I study in 2nd standard. நாங்கள் இன்றைக்கி மேங்கோ ஜாம் பண்ண போகிறோம். அதில் என்ன சத்து இருக்குன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி. அதில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. மிஸ் அனுஷா. I study in 2nd standard. நாங்கள் மேங்கோ ஜாம் பண்ண போகிறோம். அதோட விட்டமின் சி. நம்ம என்ன செய்யறோம்னா மேங்கோ ஜாம் செய்ய போகிறோம். ஓகேவா? எதை செய்யணும்னாலும் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக செய்யணும். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? கைகளை கழுவணும். கையில் கழுவலாமா? ஹேண்ட் வாஷ் பண்ணலாமா? ஓகே. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்துருக்க ஃப்ரூட்ஸ், நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்களா ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேங்கோ ஜாம் பண்ணலாம். ஓகே.
எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். இப்போ மேங்கோவை நல்லா என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஜாம் மாதிரி மசிச்சு வச்சாச்சு. ரெடியாக இருக்கா? இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நட்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பண்ணலாமாம்மா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏலக்காய் பொடி, நட்ஸ், மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், அம்மாட்ட போய் மாம்பழ சீசன் ஒன்று வரும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாம்பழ சீசனில் மாம்பழங்கள் நிறைய கிடைக்கும். அப்போ நீங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் மேம் இப்படி பண்ணி காமிச்சாங்க, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி மேங்கோ ஜாம் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சாப்பிடலாமா? டேஸ்ட் மேங்கோ ஜாம் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம எதுக்கு இதை வந்து மேங்கோ ஜாம் பண்ணலை அப்படின்னா, இது வந்து சரியாக பழுக்கலை. அதனால் இது வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அப்படி சும்மாவே சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? மேங்கோ ஜாம் சாப்பிடலாமா? நட்ஸில் என்னெல்லாம் இருக்குது? ரோட்டி, அடுத்தது வேறு என்ன சேர்த்துக்கணும்? நட்ஸு சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டீங்களா? சுகர் சேர்த்துட்டீங்களா? நல்லாட்டுமா? சூப்பர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, சூப்பர் சூப்பர். சரி, வெரி குட்.